Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஷேர் ஷாட் வழியாக வீடியோவை எடிட் பண்ணி நம்ம ஷேர் ஷாட்ல போஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய ஷேர் ஷாட்ல மோஷன் எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்லோட் பண்றதுக்கான அந்த பேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ ஸ்டேட்டஸை ஷேர் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி நீங்க வந்து டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணி ஒரு அந்த இமேஜை நீங்க வந்து ஸ்டேட்டஸா ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல மோஷன் வீடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோஷன் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய மோஷன் வீடியோ அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். மோஷன் வீடியோ கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து ஆல் டெம்ப்ளேட்ஸ் சொல்லிட்டு இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க சி மோர் சொல்லிட்டு இருக்கு. இதுல கூடிய சி மோரை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல எந்த டெம்ப்ளேட்ஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் கிளிக் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல எந்த இமேஜ் வந்து நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமேஜ் உங்களுடைய கேலரியில இருந்து நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஒரு இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு மேல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் வீடியோ சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த இமேஜ்ல அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ சூப்பரா வந்து எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. இது போல வந்து நீங்க அழகா வந்து ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான வீடியோவை நீங்க மேக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஷேர் ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டெம்ப்ளேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க இந்த பேஜ்ல வந்துட்டு சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல ஷேர்ல அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இப்போ எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்றேன். டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ண போறேன். அதனால இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ண பிறகு ப்ராசஸிங் வீடியோ சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ வேற டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும், செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வேற டெம்ப்ளேட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வேற டெம்ப்ளேட் வந்து அழகா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது போல நீங்க வந்து எந்த டெம்ப்ளேட் வேணா நீங்க மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேல வந்து டிக் இருக்கு. அந்த டிக் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த டிக் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆயிடும். இது போல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. எது வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து டிக்கை கிளிக் பண்றேன். டிக்கை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல இமேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் எதனா எடிட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க நீங்க இதுல எதனா எடிட் பண்ணோம், ஜூம் அண்ட் ஜூம் அவுட், இந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த இமேஜ் மூவ் பண்ணோம் இது போல பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு கீழே பாட்டம்ல ரீடைஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதனா பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ்க்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றது, இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஓனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அந்த பிரைட்னஸ் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நீங்க ஈஸியா அழகா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ஸ்டிக்கர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல வந்து ஏகப்பட்ட நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸை வச்சு கூட அழகா அந்த இமேஜ் பக்கத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸா நீங்க வந்து கரெக்டா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு சைடில் வந்து வைக்கிறேன். இது போல நீங்க வந்து எந்த ஸ்டிக்கர் எங்க வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த இடத்துல வச்சிட்ட பிறகு இந்த ஸ்டிக்கர் நம்ம வந்து ஓகே வந்து நான் கொடுத்துக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்க ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் இதுல டெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க எதனா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க வந்து உங்களுடைய நேமா இருக்கட்டும் அல்லது எதனா நீங்க அந்த இமேஜ்ல தெரிவிக்க விரும்புறீங்க அப்படின்னா கூட அதை நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது போல நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க டோட்டலா டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்த பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய மியூசிக் ஐகானை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல லோக்கல் இருக்கு. லோக்கலை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கேலரியில இருக்கக்கூடிய அதாவது ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய மியூசிக்லாம் வரும். அதுல எந்த சாங் வேணுமோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பிறகு இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து செட் ஆயிடும். இப்போ வந்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ இந்த வீடியோவை நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இது போல நீங்க சாங் உங்களுடைய சாங் கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் வீடியோ சொல்லிட்டு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கான அந்த பேஜுக்குள்ள வந்து போயிடும். இப்போ ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுக்கான டைட்டில் அதுக்கப்புறம் டேக் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆட் பண்ண விரும்புறீங்களோ நீங்க வந்து நார்மலா எப்படி நீங்க ஷேர்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து நீங்க வந்து இந்த வீடியோவை நீங்க போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் கொடுத்து நான் வந்து போஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். போஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து போஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி போஸ்ட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க போஸ்ட் அப்லோடட்
டெம்ப்ளேட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கு. நான் ஜஸ்ட் ப்ளே பண்றேன். இப்போ தான் அப்லோட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லோடிங் வந்து ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா இந்த வீடியோ வந்து எனக்கு ப்ளே வந்து ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க, அழகா வந்து உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் சாட்ல ரீச் ஆயிடும். இது போல நீங்க எடிட் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்க வந்து ஷேர் சாட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடிட் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.